எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப நாளாக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கிறேன். ரீசன் என்னென்னா, கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெக்டிக் ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து மாதத்துக்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 7 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு இஷ்யூனால் அந்த நம்பர் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. என்னென்னா, போன வருஷம் வந்து இந்த கோயம்புத்தூர் பெல்ட்லாம் வந்து இந்த நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அந்த ப்ராப்ளம், லேபர்ஸ்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால் நிறைய பில்டிங்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகாமல் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க நார்த் இந்தியன் லேபரர்ஸ்லாம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு மார்ச் ஏப்ரல் போல். பட் அதுக்கப்புறம் நவம்பரில் திருப்பியும் எல்லோரும் வந்துட்டாங்க. வந்தவங்க டக்குன்னு சிவில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நான் கர்ப்பப்பிரசவத்துக்கு நாள் குறிச்சிட்டேங்க, ஹோம் தியேட்டர் மட்டும் தான் பெண்டிங், நீங்கள் அதை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே டைமில் வந்ததுனால, ஸோ அப்போ நாங்களும் வந்து எங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கார்பெண்டர்ஸ் இருந்த இடத்துல இப்போ 70 கார்பெண்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு எல்லாமே நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பேரலாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் சென்னையில் ஒரு 3 ப்ராஜெக்ட் போச்சுன்னா, ஸோ மீதி இருக்கிற 4 ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து சென்னை விட்டு வெளியில் இருக்குது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து தர்மபுரியில் போயிட்டுருக்கு, திருப்பத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, கோயம்புத்தூரில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, திருச்சியில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் போயிட்டு ஒன்றொன்றுத்தையும் வந்து விசிட் பண்ணிவிட்டு வரணும் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராவலும் ஹெக்டிக் ஆனதுனால உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு இந்த ஒரு மாதமாக. ஸோ அதெல்லாம் மீண்டு வந்து இப்போவும் என்னோடய குரல் வந்து நீங்கள் கேட்டாலே தெரியும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் குணமாகலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. பட் இதுக்கு மேலே வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன்னு நான் நம்புகிறேன். என்னோடய பிளான் வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடணுன்றது தான். பட் நெக்ஸ்ட் மோமெண்ட் சர்ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியல. ஸோ வில் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். அண்ட் ரொம்ப நாள்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷமாக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ப்ராடக்ட் வரணுங்கிறதுக்காக. எப்போவுமே இந்த ப்ராடக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னா ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிலேருந்து அப்படியே கஸ்டமர் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும், அங்கேருந்து அப்படியே எடுத்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து மாறுதலாக கம்பெனிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க டெமோக்காக. அண்ட் இது வந்து நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெசன்டேஷனாக உங்கள் முன்னாடி வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சப்வூஃபர், ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான வெர்சடைலான ஒரு சப்வூஃபர். இது வந்து எஸ்விஎஸோட PB16 அல்ட்ரா. ஸோ எஸ்விஎஸோட ஃப்ளாக்ஷிப் ரெஃபரன்ஸ் மாடல் இது. ஸோ இந்த சப்வூஃபரை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த ஒரு சப்வூஃபர் போதும். அந்த மாதிரி ஒரு எர்த்குவாக் மாதிரி இருக்கும் இதிலேருந்து வர பேஸ்லாம். ஸோ மற்ற வீடே வந்து அதிர்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒரு சப்வூஃபரை வந்து பவர்ஃபுல்லாக நம்ம வந்து பில்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெளியில் இருக்கிற பார்ட்டி அவுட்டோர் சப்வூஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவுட்டோர்லேயே வந்துட்டு அது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும், பேஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கான்சர்ட்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அங்கே நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு எனாமஸாக இருக்கும் பவர். பட் நம்ம வந்து வீட்டில் வந்து வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ சப்வூஃபரில் நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் வீட்டில் வைக்கணும்னா சப்வூஃபருக்கு வந்து ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும். அதுவும் ஒரு ஹை அண்ட் சப்வூஃபர் நீங்கள் வந்து வாங்குறீங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட இந்த சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் இந்த சப்வூஃபர். ஸோ அந்தளவுக்கு ஹைலி எக்ஸ்பென்சிவ். பட் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன, அண்டு அதுக்கு அவ்வளோ பணம் நம்ம போட்டு வாங்கிறதுக்கு இந்த சப்வூஃபரில் என்ன கிடைக்கிது, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அல்ட்ரா ப்ரீமியம் மாடலுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. பட் இந்த சப்வூஃபர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இது வந்து ஈவன் கோடீஸ்வரராக இருந்தாலுமே ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சப்வூஃபரை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க, அன்லஸ் ஆர் அன்டில் இந்த சப்வூஃபரை பற்றி தெரியும் அண்ட் இதில் என்ன எதிர்பார்க்கலான்னு தெரிஞ்சு, அண்ட் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டாக எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கிறவங்க, அட் த சேம் டைம் பணம் படைச்சவங்களாக இருக்கிறவங்க, இவங்களாம் தான் இந்த சப்வூஃபரை வந்து வாங்க முடியும். பட் மற்றவங்க எல்லாருமே வந்து
இந்த சப்வூஃபர் என்ன மாதிரியான டெக்னாலஜியில் இயங்குது, இந்த மாதிரியெல்லாம் டெக்னாலஜி இருக்கா, பட் இங்கே வந்து இந்த அளவுக்கு சப்வூஃபருக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கா அண்ட் அதில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆவலாக இருக்கீங்க இல்லை ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இதில் இருக்கிற டெக்னாலஜி என்ன, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு சப்வூஃபருக்கு வந்து 5 லட்ச ரூபா வந்து கம்பெனிலேருந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். நம்ம ஏன் அந்த சப்வூஃபர் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதில் அப்படி என்ன இருக்குது, மற்ற சப்வூஃபரில் இல்லாதது இந்த சப்வூஃபரில் என்ன இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், இந்த ப்ரீமியம் மாடல்ஸில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இந்த 5 லட்ச ரூபா சப்வூஃபரே வந்து பேசிக்குன்னு சொல்கிறாங்க. உலக லெவலில், அதாவது உலகத்தில் இருக்கிற ஆடியோ ஃபைல்ஸ்லாம் ரொம்ப இதில் வந்து ஊறி போனவங்க, ரொம்ப அல்ட்ரா ப்ரீமியம் மாடல்லாம் வந்து வாங்குறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபரையும் வந்து ஒரு பேசிக் ப்ரீமியம் என்ட்ரி லெவல் சப்வூஃபர்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதோட இன்னும் பயங்கரமான சப்வூஃபர், இதுதான் வந்து வேர்ல்டில் வந்து பெஸ்ட்டு சப்வூஃபர்னு நான் சொல்ல வரல, பட் இதோட பயங்கரமாக அல்ட்ரா பர்ஃபார்மிங், இன்னும் ப்ரிசிஷன் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற சப்வூஃபர்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா, 25 லட்ச ரூபா, ஈவன் 30 லட்ச ரூபாயெல்லாம் கூட வந்து சப்வூஃபர் இருக்குது. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ட்ரி லெவலில் வந்து இருக்குது. பட் எஸ்விஎஸில் இதுதான் ஹையஸ்ட்டு, இதுதான் ஃப்ளாக்ஷிப் மாடல். அண்ட் இதுக்கு மேலே சப்வூஃபரில் வந்து அவங்ககிட்ட எந்த மாடலும் கிடையாது. அப்போ நீங்கள் யோசிங்க, உலகத்தில் வந்து எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக சப்வூஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாலேஜபிளான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ ஆர் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்விஎஸ் பற்றி ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுவோம். எஸ்விஎஸ் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து இந்த ஆடியோ இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து சப்வூஃபரில் இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இவங்களோட சப்வூஃபர்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காக சவுண்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பட்ஜெட்லேயும் வரும். பட்ஜெட்டுன்னு நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அல்ட்ரா ப்ரீமியம் மாடல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து அல்ட்ரா ப்ரீமியம் லெவலுக்கு அந்த குவாலிட்டிலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அல்ட்ரா ப்ரீமியம் மாடலில் வந்து ஒரு சப்வூஃபர் வந்து 10 லட்ச ரூபா இல்லை ஒரு 5-6 லட்ச ரூபாய்க்கு வந்து கிடைக்குதுன்னா இவங்க அதோட விலை கம்மியாக 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வந்து சப்வூஃபர் இவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட சப்வூஃபரோட ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 75,000 ஸ்டார்ட் பண்ணி
கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாயில் நம்ம பார்க்க போகிற இந்த PB16 Ultra வந்து கிட்டத்தட்ட 4,95,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இவங்க வந்து சப்வூஃபர்ஸ் வச்சுருக்காங்க. பட் இந்த எல்லா சப்வூஃபரும் வந்துட்டு ஏன் உலக லெவலில் ரொம்ப எல்லோரும் கொண்டாடுறாங்கன்னா, இந்த சப்வூஃபரில் இருக்கிற அந்த யுனிக்னஸே வந்து அதோட ப்ரிசிஷன் தான். என்ன தான் சப்வூஃபர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ப்ரிசைஸ்டாகவும் இருக்கணும், ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ அந்த ட்ரைவ் வந்து அந்த அளவுக்கு பவர் வந்து ஜாஸ்தியாக ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டிஸ்டார்ஷன் வர ஆரம்பிக்கும். ஆர் அது கரெக்டாக அலைன் ஆகலை, அந்த டெக்னாலஜியே வந்து கரெக்டாக அலைன் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரிசைஸ்டு பேஸ் வந்து கிடைக்காது. நோட்ஸ் வந்து மாறி மாறி அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் எப்போவுமே வந்து சப்வூஃபரை பற்றி பேசும்போது ப்ரிசிஷனை வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக நான் வச்சு பேசுவேன். ஏன்னா ஒரு சப்வூஃபர் வந்து அடுத்தடுத்து லெவலில் வந்துட்டு ப்ரீமியமாக அது போகிறதுக்கு ரீசனே வந்து எதை வச்சு அது ப்ரீமியம்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா அதோட ப்ரிசிஷன் அண்ட் பவர். இந்த பவரை வந்து ஹேண்டில் பண்ணுற அந்த ப்ரிசிஷனும் வந்து எந்த இடத்துலையும் வந்து டீரெயில் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சப்வூஃபர்லாம் வந்து நம்மளோட அந்த பிக்சருக்கே வருது. ஸோ ஹேவிங் செட் தட், இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து தொடங்கினது வந்து கேரி யாக்கோபியன் சொல்லி, அவரே வந்து ஒரு பெரிய ஆடியோ ஃபைல் தான். ஸோ அவருக்கு வந்து என்ன மாதிரி சப்வூஃபர் இருக்கணும், சப்வூஃபர் எந்த மாதிரி சவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறைய அல்ட்ரா ப்ரீமியம் மாடல்ஸ்லாம் வந்து வாங்கி அவர் வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி அது எப்படி பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு வரணுங்கிறது தான் அவரோட ஆரம்பகட்ட ஆராய்ச்சியாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அவர் வந்து அச்சீவ் பண்ணார். அதனால தான் இது வந்து வேர்ல்டு லெவலில் ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான சப்வூஃபராக இந்த PB16 Ultra மாறிச்சு. அண்ட் இந்த PB16 Ultra வந்து அதோட டேக்லைனே ஒன் சப்வூஃபர் டு ரூல் தெம் ஆல் அப்படின்னா, இந்த ஒரு சப்வூஃபரே வந்து மற்ற எல்லா சப்வூஃபரையும் ஆட்சி பண்ணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். இந்த டேக்லைன் இவங்க எதில் இருந்து எடுத்தாங்கன்னா, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம். ஸோ ஒன் ரிங் டு ரூல் தெம் ஆல்னு சொல்லி சின்ன சின்ன மன்னர்கள் கிட்டலாம் ரிங்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே கட்டி ஆடுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ரிங்கை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மோதிரம் இருந்தால் போதும், மற்ற எல்லா உலகத்தையும் வந்து கட்டி போட்டுரும் அது. ஸோ அந்த ஒரு டேக்லைன் தான் இந்த சப்வூஃபருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இன்டைரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சப்வூஃபர். இந்த ஒரு சப்வூஃபர் இருந்தாலே போதும், நீங்கள் அடுத்தது நீங்கள் வேறு எதுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே வந்து இது 2 சப்வூஃபராக வந்து யூஸ் பண்ணுவாங்க, டியூவல் சப்வூஃபர்ஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வந்து சப்வூஃபருக்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அந்தளவுக்கு சப்வூஃபர் மேலே அங்கே பயங்கரம் க்ரேஸ் வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பாஸ் லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சப்வூஃபரே நம்ம வீட்டு உள்ள வச்சாலே அந்த பேஸ் வந்து பயங்கரமாக வீடியோ வந்து அதிர வைக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த சவுண்ட் ப்ரெஷர் இது வந்து க்ரியேட் பண்ணுது பார்த்தீங்களா ரூம் உள்ள, அது வந்து ரொம்ப எனாமஸாக இருக்கும். வீட்டில் நீங்கள் எதனா லூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை எதனா ஒரு லூஸாக நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா எல்லாமே கடன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சப்வூஃபர் வந்து நம்ம லிவிங் ரூமோட ஒரு டெடிக்கேட்டட் ஹோம் தியேட்டரில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் ப்ராப்பர் அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டோடு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த சவுண்ட் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ரூமோட அக்வாஸ்டிக் வந்து ரொம்பவே ஒரு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா இந்த சப்வூஃபர்லேருந்து வர அந்த பவர் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் கண்டினியூஸ் பவரே வருது. அதாவது கண்டினியூஸ் பவர் வந்து 1500 வாட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து சப்வூஃபர் செய்கிறவங்கலாம் வந்து பீக் பவரே வந்துட்டு பீக் பவர் வந்து வேறு, கண்டினியூஸ் வந்து வேறு. ஸோ கண்டினியூஸ் வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 1500 வாட்ஸ்னால் 1500 வாட்ஸ் சீராக வரும். பட் ஒரு சில டைமில் பேஸ் வந்து அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் ஃபியூ செகண்ட்ஸோ இல்லை ஒரு 10 செகண்ட் வந்து கொஞ்சம் பீக்கில் போயிட்டு வரும். ஸோ அந்த டைமில் வந்து எந்த இடத்துலையும் டிஸ்டார்ஷன் ஆகாமல் அது 4000 வாட்ஸ் வரைக்கும் 4000 to 5000 வாட்ஸ் வரைக்கும் இந்த சப்வூஃபர் வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதை தான் வந்து பீக் பவர்னு சொல்லுவாங்க. பீக் பவர் எப்போவுமே வந்து இட் வில் லாஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து அப்படியே பீக்கில் போய்ட்டு திருப்பி கீழே வந்துடும். திருப்பியும் அது கண்டினியூஸ் பவர் என்னவோ அதுக்கே வந்துடும். ஸோ அது வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு பீக்லேயே வந்து இப்போ 5000 வாட்ஸ், இப்போ ஒரு சில ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ்லேருந்து இல்லை 40 வாட்ஸ்லேருந்து 200 வாட்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னென்னா அதோட கண்டினியூஸ் வாட்டேஜ் வந்து 40 வாட்ஸ்னால் 40 வாட்ஸ்லேயே அது ஒர்க் பண்ணும். பட் திடீர்னு வந்து பீக் ஆச்சு ஒரு 200 வாட்ஸ் வரைக்கும் மேலே போகுதுன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் எந்த டிஸ்டார்ஷனும் இருக்காது. பட் 200 வாட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா டிஸ்டார்ட் ஆகும். பட்
அதுவே 200 வாட்ஸ் வரைக்கும் போயிட்டு அப்படியே நிற்காது, திருப்பியும் கீழே வந்துடும். ஒரு 10 செகண்ட்லேயே திருப்பியும் கீழே வந்துடும். ஸோ அதுதான் அந்த ட்ரைவோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து சப்வூஃபர் ட்ரைவுக்கும் வந்து பொருந்தும். ஸோ எப்போவுமே இந்த சப்வூஃபரோட பவரை பற்றி பேசும்போது நம்ம பீக் பவரை வந்து எடுக்கக்கூடாது. எது கண்டினியூஸோ அதுதான் வந்து கரெக்டான அந்த பவர்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து 99.9% அந்த பவரில் தான் வந்து சப்வூஃபர்லாம் இயங்கும். ஜஸ்ட் ஒரு 3 or 4 செகண்ட்ஸ் வந்து பீக்கில் போயிட்டு ஒரு 5000 வாட்ஸ் அப்படி டச் பண்ணிவிட்டு கீழே வரும். ஸோ அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் வந்து லாஸ்ட் ஆகும். பட் அது வந்து நம்ம வந்து அதுதான் வந்து பவர்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இந்த சப்வூஃபர் வந்து அதுலேயே வந்து 5000 வாட்ஸ் வந்து டச் பண்ணிட்டு வரதே ஒரு பெரிய விஷயந்தான். அப்போது உங்களுக்கு வந்து 5000 வாட்ஸ்க்கான அந்த பவர் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் உங்களுக்கு டக்குன்னு அது கிடைக்கிது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். பட் 1500 வாட்ஸும் வந்து ரொம்ப சாதாரணமான பவர்லாம் கிடையாது. அண்ட் ஒரு சில சப்வூஃபர் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பீக் பவர்னு இருக்குது இல்லையா, ஸோ இதுவே வந்து அதோட கண்டினியூஸ் வாட்டேஜ்னு மாதிரி கண்டினியூஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, பீக் பவர்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வாட்டேஜ்னு சொல்லி 1500 வாட்ஸ் அது பீக்கில் போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் தான் இருக்கும் அந்த சப்வூஃபர். ஆனால் 1500 வாட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுனால அது 1500 வாட்ஸ்ன்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்டு கஸ்டமர்லாம் அது பார்க்காம அப்படியே வாங்கிடுவாங்க. எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க, 1500 வாட்ஸ் சப்வூஃபர் நம்ம வாங்கியிருக்கோம், இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த 1500 வாட்ஸ் தான் அது பீக் பவராகவே இருக்கும். பட் இது வந்து கண்டினியூஸே பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ். ஸோ உங்களுக்கு சீராகவே வந்து அந்த 1500 வாட்ஸ் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால தான் இந்த சப்வூஃபர்லாம் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த பீக்கில் வந்து போயிட்டு வர அந்த சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும். அது கூட இந்த சப்வூஃபர் வந்து நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இதோட வாட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதை பற்றி நான் இப்போ பேசியிருந்தேன். ரெண்டாவது வந்து ப்ரிசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ட்ரைவ் பற்றி. அதாவது சப்வூஃபரை பற்றி நான் பேசும்போது எப்போவுமே ஒரு விஷயத்த வந்து நான் என்னோடய வீடியோஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். ட்ரைவ் ப்ரிசிஷன் வந்து சப்வூஃபரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பவர்ஃபுல்லான சப்வூஃபரை வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து டிஜே பண்ணுறவங்களோ இல்லை அவுட்டோரில் வந்துட்டு மியூசிக் கான்சர்ட்லாம் நடத்துகிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்லாம் வந்துட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் போய் நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு ஹார்ட் பம்பிங் சப்வூஃபராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்வூஃபர்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்க முடியாது. பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதில் வந்து டீட்டெயிலிங்கே இருக்காது, இந்த ப்ரிசிஷனே இருக்காது. ஏன்னா பேஸ்க்குன்னு வந்து ஒரு சில அந்த லோ ஃப்ரீக்வன்சிலையும் நோட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம பாடும்போது ஒவ்வொரு நோட்டும் வந்து விடாமல் பாடுறது வந்து ஒரு காம்படிஷனில் வந்து எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒரு சப்வூஃபர் வந்து அந்த பேஸ் நோட்டை வந்து ஒரு நோட்டையும் வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அது வந்து ப்ரிசைஸாக அந்த கிராஃப் வந்து மேலே போகும்போது கரெக்டாக அது ட்ரைவ் வந்து வெளியில் வரணும். அது எந்த அளவுக்கு அது மேலே போதோ அந்த அளவுக்கு அந்த ட்ரைவ் வெளியில் வரணும். அண்ட் திருப்பி கீழே போகும்போது அந்த அளவுக்கு அந்த ட்ரைவ் ரிட்ராக்ட் ஆகணும். ஸோ இதை தான் வந்து நான் அக்யூரேசின்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி மேலேயும் கீழேயும் போதோ அதுக்கு ஏதுவாக அந்த மில்லி செகண்டில் ரியல் டைமில் இந்த ட்ரைவும் வந்து அசையணும். ஸோ அது வந்து அந்த அசைவு வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். ஜஸ்ட் அது கீழே வந்துருச்சு, அந்த கிராஃப் வந்து அந்த சைன் வேவ் வந்து கீழே வந்துருச்சுன்னா சும்மா டிஸ்க் பிரேக் போட்ட மாதிரி அந்த ட்ரைவ் வந்து நிற்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இப்போ நார்மலாக இருக்கிற சப்வூஃபர் வந்து இதை அச்சீவ் பண்ணிடும். அதனால தான் வந்து ரொம்ப குவாலிட்டியான சப்வூஃபர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. நான் சொல்கிறது பட்ஜெட்டில் வித்தின் ஒரு 50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற சப்வூஃபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வந்து நல்லாயிருக்கும், ஆனால் பவர் இருக்காது. ஏன்னா அந்த ட்ரைவால் வந்துட்டு பவர் நீங்கள் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா உடனே அது வந்து டிரெயில் ஆஃப் ட்ராக்ஸில் போயிடும். ஃபுல்லாக வந்துட்டு திருப்பியும் டிஸ்டார்ஷன் வரும். அண்ட் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து அதால் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் வேறன் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ப்ரீமியமான சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா பவரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் அந்த ட்ரைவும் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த சப்வூஃபர்லாம் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த சப்வூஃபரோட பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 80 kg இதோட வெயிட்டே. நீங்கள் 4 பேர் எல்லாமே இந்த சப்வூஃபரை தூக்குறதுலாம் வந்து நடக்காத விஷயம். எங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ படிக்கட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஸோ ஒரு எல்லாரையும் வந்து நல்ல வேலை வாங்கிடும் இந்த சப்வூஃபர். அந்த அளவுக்கு ரொம்பவே வெயிட் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ட்ரைவே வந்து 30-35 கிலோ வரும் இந்த ட்ரைவ். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வெயிட்டான ட்ரைவ். அதில் இருக்கிற 4 ஃபெரைட் மேக்னெட் இருக்குது, எல்லாமே ஒன்றும் 7-8 கிலோ வந்துடும் அதுவே. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வெயிட்டான சப்வூஃபர் தான். அண்ட் அவ்வளோ வெயிட் இருக்கிறதுனால தான்
உங்களுக்கு அந்த பவர் ஹேண்டில் பண்ணும்போது எந்த இடத்துலையும் வந்து வைப்ரேஷனோ இன்பாடி டிஸ்டார்ஷனோ வராது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபர் எப்படி இருக்குது, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் இதோட ஓவரால் வியூ வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் BB16 Ultra அண்ட் SVSல இருக்கிறதுலே இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல். ஸோ இந்த சப்வூஃபர் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது உங்களுக்கே இப்போ என்னை வச்சு கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே மேசிவாக இருக்கும். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 90 kg வெயிட் இருக்குது. இது தூக்கிறதுக்கே ஒரு 4 பேர் இருக்கணும். ஸோ நம்ம சும்மா அப்படி நவுத்தோம்னா கூட நவுத்த முடியாது, அந்தளவுக்கு ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது வர இந்த ஃப்ரண்ட் கிரில்லே வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் நல்ல ஸ்டடியான ஒரு மெட்டீரியல், எல்லாமே வந்து மெட்டலில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபினிஷ் இப்போ இருக்கிறது வந்து எங்ககிட்ட கிளாசி ஃபினிஷ் இருக்குது. அண்ட் இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இதுவே வந்து 30+ இன்ச்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு டெப்த் இருக்கிறதுனால இதில் வந்து அந்த எர்த் ஷேக்கிங் பேஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 16 inch ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ட்ரைவ் பார்த்திங்கன்னா இது வந்து 16 inch ட்ரைவ் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேபினட்டோட நீங்கள் வந்து இந்த ட்ரைவ் பார்க்கும்போது கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும், ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா மேசிவாக இருக்குது. இந்த ட்ரைவோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபைபர் கிளாஸ் ட்ரைவ் இது. அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ரிஜிடான ட்ரைவ். ஸோ இவ்வளோ பெரிய ட்ரைவை வந்து அவ்வளோ ஒரு 5000+ watts பவர் வந்து வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ப்ரிசிஷன், இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கிளாஸ் ஃபைபர் ட்ரைவ் வந்து அதுக்கான கரெக்டான மெட்டீரியல். உள்ளே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி ஸ்லெட்ஜ் ஆம்ப்ளிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1500 watts கண்டினியூஸ் பவரும் 5000+ watts வந்து பீக் பவரும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேசிவ் பவர் வரும்போது அந்த ட்ரைவ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது பண்ண முடியும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து 8 inchக்கு காயில் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் காயிலே வந்து 8 inch. நீங்கள் வந்து இதை எப்படி கம்பேர் பண்ணணும்னா ஒரு சில டவர் ஸ்பீக்கர்ஸில் 8 inch ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் 8 inchக்கு வாய்ஸ் காயிலே கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு எனாமஸ் பவரை வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் காயில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த பவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த பவரை ஹேண்டில் பண்ணுறதில்ல, அது ப்ரிசைஸ்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நான் எப்போவுமே நீங்கள் ஹை அண்ட் சப்வூஃபர் போனீங்கன்னா பவரும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த ப்ரிசிஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நுணுக்கமாக இருக்கணும். ஸோ இந்த சப்வூஃபரில் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது போக இந்த கேபினெட்டில் 3 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 3 போர்ட்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம், அதாவது 3 போர்ட்டையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். இல்லாட்டி 2 இல்லை ஒரு போர்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த சப்வூஃபரோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓவரால் அவுட்லுக் எப்படி இருக்குது, ஓவர்வியூ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த சப்வூஃபரோட பில்ட் குவாலிட்டி, அவுட்லுக் அண்ட் ஓவர்வியூ வந்து பார்த்தோம். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த சப்வூஃபரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ SVSோட PB16 Ultraவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PBன்னு இந்த மாடலில் வரதே வந்து எதை குறிக்குதுன்னா PB ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போர்ட்டட் பாக்ஸ். இதில் இன்னொரு செக்மெண்ட் இருக்குது SBன்னு சொல்லி. SB வந்து சீல்டு பாக்ஸ், நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது PB16 Ultra விச் இஸ் அ போர்ட்டட் பாக்ஸ். ஸோ இதோட ட்ரைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் SVS 16 inchக்கு அல்ட்ரா சீரீஸ் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைவோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃபைபர் கிளாஸ் ரெசின் காம்போசிட்டில் இருந்து இவங்க பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து ரொம்ப மேசிவான பவரை வந்து இது வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரைவ் தான் இது. இந்த பர்டிகுலர் ட்ரைவ் வந்து கிட்டத்தட்ட 5000க்கும் மேலே இருக்கிற வாட்டேஜை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதை கையாளக்கூடிய தன்மை, அந்த திடம் வந்து இதில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் மெட்டீரியலை வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ட்ரைவில் என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ட்ரைவோட அந்த குவாலிட்டி, அந்த ப்ரிசிஷன், அந்த ரூமில் இருக்கிற அந்த சவுண்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ரூமோட அந்த டோட்டல் ஏரை வந்து வைப்ரேட் பண்ணக்கூடிய அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து டிரைவர் வந்து எந்த அளவுக்கு திடமாக இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதோட மோட்டார் தான். ஸோ இதோட மோட்டார்னு நான் சொல்கிறது வந்து மேக்னெட் அண்ட் இதோட வாய்ஸ் காயில். ஸோ ஒரு மோட்டாரோட ஒரு முக்கியமான அம்சமே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுற அந்த மேக்னெட்டும் அந்த காப்பர் வைண்டிங்ஸும் தான். ஸோ ஒரு ஸ்பீக்கரில் மோட்டார்னு நம்ம வந்து சொல்லும்போது
அந்த வாய்ஸ் காயிலையும் மேக்னெட்டையும் தான் குறிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 inch டயாமீட்டரில் வந்து ஹை பவர் எட்ஜ் வவுண்ட் வாய்ஸ் காயில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ப்ரீமியம், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து ப்ரீமியமில் என்ட்ரி லெவல் தான். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப பட்ஜெட்டில் வருதுன்னு வேறு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ஹை பட்ஜெட் தான். 5 லட்ச ரூபான்றது ஒரு சப்வூஃபருக்கு வந்து ஒரு சாதாரண பட்ஜெட்டில். பட் நீங்கள் மேலே நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. ஆனால் இது எதோட காம்பீட் பண்ணுதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, எதோட போட்டி போடுதுன்றது விஷயம் இருக்குது இல்லையா. இது எதோட போட்டி போடுதுன்னா ஒரு 15 லட்ச ரூபா சப்வூஃபரோட இது போட்டி போடுது. அப்படி அது கூட கம்பேர் பண்ணி இவங்க எஸ்விஎஸில் என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் நிறைய ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரா ப்ரீமியம் மாடல்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணோம். பட் அதில் வந்து டிரைவர் வந்து நல்ல பெருசாக மேசிவாக இருக்குது. 18 inch இருக்குது, 20 inch இருக்குது, 25 inches இருக்குது, ஈவன் 80 inches டிரைவர்லாம் கூட இருக்குது சப்வூஃபரில். பட் அதில் என்ன ப்ராப்ளம் நாங்கள் பார்த்தோன்னா, அந்த டிரைவருக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் காயில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, டிரைவர் சைஸ் பெருசாகிட்டே போகுது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பவரும் வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் அந்த அக்யூரசி வந்து இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து எடுத்துகிட்டு போகும்போது பவர் கம்மியாகிடுது. அப்படி பவர் வந்து கம்மியாகும் போது அந்த அக்யூரசி வந்து அந்த அளவுக்கு நம்மளால் வந்து கரெக்டாக அது கேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க எஸ்விஎஸில். அண்ட் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் டிரைவ் வந்து பெருசாக இருக்கிறதுனால மேசிவ் பேஸ் வந்து கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. டிரைவர் வந்து சின்னதாக இருந்தாலும் நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு R&D பண்ணி அப்படி உருவாக்குனது தான் இந்த டிரைவ். அண்ட் இந்த டிரைவ் வந்து எப்படி இவ்வளோ சின்ன டிரைவ், 15 inch பெரிய டிரைவ் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் மேலே நாட்டிலலாம் அப்படி கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மேசிவாக சப்வூஃபர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஜேடிஆர் இல்லை ஆக்சென்டோ சப்வூஃபர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆக்சென்டோலாம் 80 inchக்கு சப்வூஃபர் வச்சுருக்காங்க. டிரைவே 80 inchக்கு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 7 அடிக்கு இருக்கும் சப்வூஃபரே. ஸோ அந்தளவுக்கெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 inchலேயே வந்து அந்த ப்ரிசிஷனும் பவரும் கரெக்டாக வரணும், நுணுக்கமாக வரணும்னா அப்போ தான் இவங்க வந்து இந்த 8 inch வாய்ஸ் காயில், எட்ஜ் மவுண்ட் வாய்ஸ் காயிலை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைடரும் வந்து போடணும். அதுலேயும் வந்து நிறைய R&D பண்ணி இவங்களுக்குன்னு யூனிக்காக ஒரு ஸ்பைடரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவுக்கு பின்னாடி வந்து 4 ஃபெரைட் மேக்னெட், ஒவ்வொரு மேக்னெட்டும் செம்ம பவர்ஃபுல். ஒன்றும் 7 கிலோ 8 கிலோ வெயிட் கொண்ட மேக்னெட்ஸ் தான் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேசிவ் பவரை வந்து இந்த டிரைவர் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்அக்யூரேட்டாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால தான் வந்து லோ எண்ட் சப்வூஃபர் இல்லை பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு 50,000 ரூபாய் இல்லை 1 லட்ச ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா நம்ம வச்சுப்போமே, அதில் வர 15 inch டிரைவர்லாம் வந்துட்டு உங்களுக்கு பேஸ் நல்லா க்ரியேட் பண்ணும். ஆனால் அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அன்லஸ் ஆர் அன்டில் அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கி பார்க்கும்போது பேஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, தெறிக்க விடுதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இது கூட நீங்கள் ஒரு அக்காஸ்டிக் ரூமில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும், இதில் வர பேஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நோட்டையும் அவ்வளோ அக்யூரேட்டாக இது வந்து வைப்ரேட் பண்ணி கொடுக்கும். எந்த இடத்துல ஹையில் போதோ அந்த இடத்துல டிரைவ் வந்து வைப்ரேட் ஆகும், எந்த இடத்துல லோவில் போதோ அப்படியே டிஸ்க் பிரேக் அடித்த மாதிரி நிற்கணும். ஏன்னா பவர் வந்து 1500 watts இல்லை 5000+ watts பவர் வரும்போது அந்த டிரைவ் வந்து ஏற்கனவே ஒரு எலாஸ்டிசிட்டி இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அது வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது டக்குன்னு அப்படி நிற்கிறதெல்லாம் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இவங்க R&D பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைப்ரேஷனை வந்து டிரைவ் வெளியில் போயிட்டு உள்ளே திருப்பி அதோட பொசிஷன், ஒரிஜினல் பொசிஷனில் வந்து நிற்கிறதெல்லாம் வந்து அக்யூரேசியை குறிப்பிடுது. பட் அது வெளியில் போயிட்டு திருப்பியும் உள்ளே வரத்துக்கு ஏதாவது ஒரு எலாஸ்டிசிட்டி வந்து இருக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதோட ரப்பர் கேஸ்கெட் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஸோ அது வந்து 95 mmக்கு வந்து பீக் டு பீக் எக்ஸ்கர்ஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அந்த ரப்பர் சரவுண்ட். ஸோ அதுவே வந்து ரொம்ப எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். ஸோ இதோட பேஸ் வரும்போது இதோட எக்ஸ்கர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து அப்படியே சப்வூஃபரை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே உள்ளே போகும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு உங்களால் வந்து பெருசாக பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அது பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பவர் வந்து இதிலேருந்து வருதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வியந்து போயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த எக்ஸ்கர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதோட கேபினட் பில்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீடியம் டென்சிட்டி ஃபைபர் போர்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது MDF, ஷார்ட்டாக சொல்லணும்னா MDF வுட் வச்சு பண்ணியிருக்காங்க.
ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் செமினார் ஒன்று நடந்தது. அதில் வந்து எஸ்விஎஸோட சிஇஓ கேரி பேசும்போது ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் வச்சார். நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான சப்வூஃபரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அண்ட் மற்ற பிராண்ட்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்கெல்லாம் இதே ரேஞ்சில் வந்துட்டு மேபி இதோட கம்மி ரேஞ்சில் கூட வந்து அவங்க ஹை டென்சிட்டி ஃபைபர் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எம்டிஎஃப் வுட் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த காஸ்ட் கட்டிங் ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அதுக்கு 2 ரீசன், ரொம்ப முக்கியமான காரணங்கள் 2 சொன்னார். முதல் காரணம் வந்து இவர் என்ன சொன்னார்னா, R&D நாங்கள் பண்ணும்போதே நாங்கள் ஹெச்டிஎஃப் வுட்டு தான் வச்சு பண்ணோம். அந்த கேபினெட் வந்து ஹை டென்சிட்டி ஃபைபர் போர்டு வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ணி பண்ணோம். பட் இந்த ட்ரைவ், இந்த பர்டிகுலர் காம்பினேஷன், இந்த வாய்ஸ் காயில், இந்த காம்பினேஷன் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு வந்து இன்பாடி ரெசனன்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ரிலேட்டிவ்லி நீங்கள் வந்து எம்டிஎஃபோட கம்பேர் பண்ணும்போது அதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை தவிர்த்துட்டோம், எம்டிஎஃபே போதும்னு முடிவு பண்ணோம். ஆனால் எம்டிஎஃப் வந்து ஹெச்டிஎஃப் போர்டு மாதிரி ரொம்ப திடமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு நாங்கள் வந்து உள்ளே வந்து அதோட திக்னஸை வந்து ஜாஸ்தி பண்ணோம். அந்த ஃப்ரண்ட் போர்டு, அதாவது டிரைவை தாங்கி பிடிச்சிட்ருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் போர்டு வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 7-8 சென்டிமீட்டருக்கு வந்து ஃபுல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஃபைபர் போர்டை வந்து டோட்டலாக ஃபியூஸ் பண்ணி அது ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இவங்க வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அப்படியே ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் மற்ற இந்த கேபினட்டோட மற்ற வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சுக்கு வந்து இவங்க வந்து அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து இதோட வெயிட் வந்து இந்த எம்டிஎஃப் வுட் வந்து யூஸ் பண்ணி இந்த டோட்டல் சப்வூஃபரோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 100 கிலோ வருது. அண்ட் இதில் வந்து ஹெச்டிஎஃப் வுட் வந்து போட்டிங்கன்னா இன்னும் அந்த கேஜி வந்து ஜாஸ்தியாகும். யாராலையும் அது வந்து எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2 ரீசன்னால் தான் நாங்கள் வந்து எம்டிஎஃப்கே போயிட்டோம். ஸோ ஹெச்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் அதில் வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் வராதப்போ அது வந்து யூஸ் பண்ணியே ஆகணும், அது வந்து அந்த ஃபீச்சர் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது எங்களுக்கு அவசியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அண்ட் இந்த ட்ரைவை வந்து எக்ஸ்டர்னலாக ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த மெஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டீலில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதுவே கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ கிட்ட வந்துடுது. ஸோ ஏதோ வந்து ஒரு கேடயம் மாதிரி இருக்குது அது. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே வந்து அதையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் வந்து ரெசனன்ஸ் அதிலேருந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டோட்டல் வந்து மெட்டல் வச்சுருக்காங்க இவங்க. ஸோ அந்த ரெசனன்ஸ் வந்து டோட்டலாக அது வந்து ஒரு இடத்துல கூட அது வந்து அந்த மெட்டல் வந்து வச்சதுக்கான எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆம்ப்ளிஃபையர் வந்து இந்த கேபினட்டோட பேக் சைடில் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்ப்ளிஃபையரை பற்றி நம்ம பேசணுன்னா இதில் வந்து ஸ்லெட்ஜ் STA 1500Dங்கிற ஒரு டிஎஸ்பி ஆம்ப்ளிஃபையர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் வந்து கண்டினியூஸ் பவர் வரும். அண்ட் 5000+ வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு அந்த பீக் வந்து டைனமிக்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் 5000 வாட்ஸை எக்ஸீட் பண்ணாலும் அந்த டிஸ்டார்ஷன் ஒரு இம்மி அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்கு இவங்க வந்து அதை பார்த்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கிளாஸ் D டோபாலஜியில் ஒர்க் ஆகிற ஒரு ஆம்ப்ளிஃபையர். அண்ட் இதில் வந்து இது போக அனலாக் டிவைசஸ்லேருந்து டிஎஸ்பி சிப் வந்து இவங்க வந்து போட்டிருக்காங்க. அது 56 பிட் ஃபில்டரிங் பண்ணோம். அண்ட் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 50 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ டிஎஸ்பி வந்து இதில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம சப்வூஃபரை வந்து அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அமைச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப், அதை பற்றியும் நான் பேசுகிறேன். இதுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அதில் இந்த சப்வூஃபரோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3 விதமான ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 போர்ட் இருக்குது. 3.5 இன்ச்சஸ்க்கு 3 போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டை வந்து நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த ரவுண்ட் ஃபோம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போர்ட்டை நீங்கள் வந்து சீல் பண்ணிவிட்டு ஒரு போர்ட்லேருந்து ஏரை வந்து பம்ப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 3 கொடுத்துருப்பாங்க, அந்த 3ல் எந்த காம்பினேஷனில் வேணாலும் நீங்கள் வந்து அந்த போர்ட்டை வந்து நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் சீல் பண்ணும்போது 3 விதமான ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து வருது. பட் நீங்கள் எல்லா போர்ட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வருமோ அது மட்டும் தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது வந்து 15 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து கீழே போகுது. அண்ட் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 280 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ
15 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது லோவில் போகுதுன்னா அதுக்கு மேசிவ் பவர், அந்த ஏரை வைப்ரேட் பண்ணுறதுக்கான, அந்த ஏரை புஷ் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்கணும். ஸோ அதனால தான் இது வந்து 1500 வாட்ஸ் கண்டினியூஸ் வாட்டேஜ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அவ்வளோ லோவில் வந்து போகும்போது உங்களுக்கு பவரே இல்லைன்னா நீங்கள் அந்த வைப்ரேஷனை ஃபீலே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட காதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 19 ஹெர்ட்ஸோட முடிஞ்சிருச்சு. 19 ஹெர்ட்ஸ்க்கு கீழே வர எந்த சவுண்டும் உங்கள் காதில் வந்து கேட்காது ஆக்சுவலாக. அதனால தான் சப்வூஃபர் வந்து 19 ஹெர்ட்ஸ்க்கு கீழே போகிற சப்வூஃபர்லாம் வந்து நீங்கள் உணரதான் முடியும் தவிர்த்து அது காதால் கேட்க முடியாது. அப்படி தான் சப்வூஃபரை வந்து கட்டமைக்கணும். ஸோ இந்த சப்வூஃபரோட மொத்த கண்ட்ரோலும் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் இருக்குது, இல்லை iOSக்கான ஆப்பும் இருக்குது. நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி இதோட ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல அந்த டிஎஸ்பி சிப் வந்து நம்மளுக்கு பிக்சரில் வருது. அண்ட் இதில் என்னென்னலாம் நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த டிஎஸ்பி ப்ராசஸர் வந்து பார்த்துக்கும். அண்ட் இதில் வந்து அந்த செட்டிங் வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுங்கிற அந்த குவாலிட்டி தான் வந்து இதில் இருக்கிற அந்த ப்ரிசைஸ்டு 56 பிட் ஃபில்டரிங் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அண்ட் இதுக்கு வந்து இது போக ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பேசிக் ஆப்ரேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து எல்இடி டிஸ்பிளே வந்து இருக்குது. ஸோ சப்வூஃபர் வந்து ஆன் ஆஃப் லைட் இல்லாமல் அது வந்து என்ன உங்களுக்கு வால்யூமில் இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் அதுலேயே டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து மொபைலில் நீங்கள் வந்து ஆப்பில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்வூஃபர் அதுக்கு ரியாக்ட் ஆகுதா, அதில் வந்து அந்த ரீடிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதான்றது இந்த டிஸ்பிளேலேருந்தே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் இருக்கிற கனெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பில் இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 4 கோஆக்சியல் இன்புட் அண்ட் அவுட்புட், அதாவது 2 வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று. அண்ட் அதில் வந்து இன்புட் ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்எஃப்இ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோஆக்சியல் ஆர்சிஏ கேபிள் இருந்ததுன்னா இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஏவி ரிசீவர்லேருந்து இல்லை உங்கள் ப்ரீ ப்ராசஸர்லேருந்து பண்ணால், அதாவது ஆர்சிஏலேருந்து எடுத்து பண்ணணுன்னா. ஸோ அது போக கீழே பார்த்தீங்கன்னா 2 இன்புட் எக்ஸ்எல்ஆர் பேலன்ஸ்டு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே எக்ஸ்எல்ஆர் பேலன்ஸ்டு அவுட்புட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த 4 சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக வந்து ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்து இந்த சப்வூஃபர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டீரியோ லிசனிங்க்கு வந்து 2 சேனல் லிசனிங்க்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாக்கெட்ஸ் எல்லாம். ஸோ கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பவர் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் இதில் வந்து இன்னொரு சாக்கெட்டை நான் விட்டுட்டேன், அது வந்து ட்ரிகர் சாக்கெட். ஸோ உங்கள் ப்ரீ ப்ராசர்லேயோ இல்லை ஏவி ரிசீவரோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது வந்து எப்போ ஆன் ஆகணும் இல்லை ஆஃப் ஆகணுன்றது நீங்கள் வந்து உங்கள் ஆம்ப்ளிஃபயரோட கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ட்ரிகர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏவி ரிசீவரை ஆன் பண்ணிங்கன்னா இதுவும் ஸ்டாண்ட் பைலேருந்து ஆக்டிவ் மோடில் வந்துடும். அண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஸ்டாண்ட் பைக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு ட்ரிகர் வந்து இதில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த சப்வூஃபர் கிட்டத்தட்ட 4,95,000க்கு இதோட எம்ஆர்பி இருக்குது. அண்ட் இதில் வந்து 40% to 50% வந்து இந்த ட்ரைவோட செலவுக்கே வந்து ஆகுதுன்னு சொல்லி எஸ்விஎஸ்லேருந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த ட்ரைவ் வந்து ரொம்பவே ரிஜிடாக இவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்பவே திடமாக இருக்குது. ஏன்னா 5000+ வாட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணுன்னா அந்த ட்ரைவுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். உள்ளே இருக்கிற கேஸ்கெட்டாக இருக்கட்டும், அந்த மெட்டல் இந்த பாடியை வந்து ஹோல்ட் பண்ணுற அந்த கேஸ்கெட்டாக இருக்கட்டும், இல்லை உள்ளே இருக்கிற அந்த வாய்ஸ் காயிலாக இருக்கட்டும், முக்கியமாக ஸ்பைடராக இருக்கட்டும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு அந்த வாய்ஸ் காயிலுக்கு வந்து ஒரு குஷனாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரைவை வந்து வெளியிலையும் உள்ளேயும் தள்ள வந்து ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் சரி, வெளியில் இருக்கிற அந்த ரப்பர் கேஸ்கெட்டும் சரி, இது எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இதில் இந்த ஒயர் பைண்டிங் போஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் மாடலில் வந்து லாக் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, சால்டர் பண்ணால் நாளைக்கு வந்து இந்த 5000 வாட்ஸ் அந்த வைப்ரேஷன் வரும்போது நாளடைவில் அந்த சால்டரிங் வந்து விட்டு போயிடும் அந்த வைப்ரேஷனால் அப்படின்னு சொல்லி இதை ஃபோர்ஸி பண்ணி இவங்க வந்து முன்னாடியே அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அது வந்து நுணுக்கமாக அவங்க பார்த்து பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கிளாஸ் டி ஸ்லெட்ஜ் ஆம்ப்ளிஃபயரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வந்து ரொம்ப மேசிவான கெப்பாசிட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து டோட்டலாக பவர்லேருந்து வர இந்த இம்ப்யூரிட்டிஸ், இந்த நாய்ஸ், அது இல்லாமல் அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், இது எல்லாமே வந்து அது பாதுகாக்கும். அண்ட் மோரோவர் இந்த ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர ஹை கரண்ட்ஸை வந்துட்டு
ஸ்டெபிலைஸ் பண்ணி டிரைவுக்கு வந்து என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அனுப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஆம்ப்ளிஃபையரோலேயே வந்து இவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ளே இருக்கிற இந்த பாகங்கள் தான் இந்த சப்வூஃபரை வந்து நிலைநிறுத்தி வைக்குது. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் பவர் கொடுக்குது. அண்ட் அதிகபட்சம் ஈவன் 5000+ வாட்ஸ் வந்து இது பவர் வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து அந்த பவர் கொடுக்கறதுக்கு ஒரு திடமான ஒரு ஆம்ப்ளிஃபையர் வேணும். அண்ட் அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் பவரும் இந்த ட்ரைவுக்கு வரணும். அந்த ட்ரைவில் இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வந்து அந்த ட்ரைவ் வந்து அசைவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த ப்ரிசிஷனும் மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த ட்ரைவ் எந்த விதத்துலையும் வந்து பவர் ஹேண்டில் பண்ண முடியாமல் டிஸ்டார்ட் ஆகக்கூடாது, கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து சீராக ஒரு நேர்கோட்டில் வந்து சேரும்போது தான் உங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல் வைப்ரேஷன், அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சப்வூஃபரில் இருந்து. அதே மாதிரி இந்த சப்வூஃபர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இது வந்து நம்ம வீட்டு உள்ளே வைக்க முடியாது, வீடே அதிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடு அதிரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். நீங்கள் சப்போஸ் லிவிங் ரூமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சீல் பண்ணி லூஸ் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் எங்கெங்கெல்லாம் ஜாரிங் ஆகுதோ அந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாரிங் வந்து நீங்கள் நிறையா அதே மாதிரி ஒரு அக்காஸ்டிக் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இந்த ஜாரிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. அதாவது ஜாரிங் வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து வர்றது கிடையாது. இந்த சப்வூஃபர்லேருந்து வர அந்த வைப்ரேஷன் நம்ம சுற்றி இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற பொருளெல்லாம் வந்து அதிர வைக்கிறது தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஜாரிங் வராது. இதிலேருந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த பேஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான சப்வூஃபர், இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிற சப்வூஃபர் நம்ம சின்ன ரூமில் ஒரு வீட்டில் நம்ம வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓவர் கில்லாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த பட்ஜெட் இருக்குது, நீங்கள் ஒரு பேஸ் லவர், அதுவும் ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சப்வூஃபர் போகலாம். நீங்கள் இந்த சப்வூஃபர்லேருந்து என்ன எதிர்பார்க்கலான்னா, என்ன லாஜிக் இந்த சப்வூஃபருக்கு பின்னாடி இருக்குன்னா, நீங்கள் வெசல் வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா அந்த வெசல் அந்த பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு தண்ணியை வந்து தாங்குமோ அந்த அளவுக்கு தான் உங்களால் ஊற்ற முடியும். எனக்கு வந்து இன்னும் அந்த கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் தான் இந்த சப்வூஃபருக்கும் செட் ஆகும். நீங்கள் வெசலை வந்து பெருசாக வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ பாத்திரம் பெருசாக இருக்குது, இந்த சப்வூஃபர் வந்து பெருசாக இருக்குது, ஆனால் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக வேணாம், கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த சப்வூஃபர் அதுக்கு யூஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து பேஸ் வந்து இன்னும் டைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த பேஸை இன்னும் டைட்டர் ஆக்கலாம். இல்லை எனக்கு லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி இது போகணுன்னா கூட நீங்கள் இதை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். உள்ள டிஎஸ்பி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ பாத்திரம் பெருசு, அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து உள்ள எவ்வளோ தூரத்துக்கு அந்த தண்ணி வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓவர் கில்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து மாற்றிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து இதிலேருந்து கிடைக்குது. இப்போ இந்த சப்வூஃபரோட ஒரு ஷார்ட் டெமோ பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு இதோட எக்ஸ்கர்ஷன் இருக்குன்றதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்.
ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் இந்த எஸ்பெஷலி சப்வூஃபர் எப்படி ஒர்க் ஆகுது, அதிலிருந்து பேஸ் எப்படி வருதுன்றது ஃபுட்டேஜ் எடுத்து போடும்போது, இந்த மாதிரி டெமோ போடும்போது நீங்கள் அதுலேயே பேஸ் வந்து கேட்கலாம் உங்கள் காதால். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸே உங்களுக்கு வந்து கேட்காது. இந்த ரெக்கார்டிங் எடுத்து நான் போடும்போது கூட எனக்கு பேஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கேட்காது. ஏன்னா இது ரொம்பவே அல்ட்ரா லோ ஃப்ரீக்வன்சியில் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 14 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கீழே போகுது. ஸோ இங்கே என்னால் வந்து நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஓவர்வெல்மிங் பேஸாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்பவே ப்ரிசைஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் அது நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த சப்வூஃபரை பற்றி நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நான் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் பதில் அளிக்க முடியுமோ நான் பதில் அளிக்கிறேன். அண்ட் ஓவராலாக நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு வீடை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர் வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் வந்து ஒதுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே நாங்கள் சொன்னோன்னா உங்களுக்கு வந்து நிறைய நீங்கள் அதில் பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கலாம். அண்ட் அது மாதிரி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் வந்து ஃப்ரீ சைட் விசிட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் வந்து கொடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரி கைட் பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் வந்து ஒரு ரூம் அலாட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நிலை வந்து எப்படி வைப்பாங்கன்னா, அதாவது டோரோட ஃப்ரேம் வந்து எப்படி வைப்பாங்கன்னா உள்பக்கம் வந்து புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நிலையை வந்து கொஞ்சம் உள்பக்கம் வச்சுட்டு டோரை வந்து வெளியில் புல் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஒரு ஹோம் தியேட்டர் வந்து நம்ம பில்ட் பண்ணுறோன்னா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க, அந்த ரூமை வந்து அதுக்குன்ட்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலயமா. அண்ட் அந்த ரூமோட லே அவுட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து நான் அங்கேயே வந்து உங்களுக்கு கரெக்ஷன் நான் சொல்லிடுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பாத்தில் நீங்கள் போய் அது நிறைய பணத்தை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய சேமிக்கலாம். உங்களுக்கு ஃபுல் ஹோம் தியேட்டரையும் வந்து செட்டப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக உங்களோட ரூமோட லே அவுட்டை எங்களுக்கு அனுப்புங்க. அண்டு எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்கள் கூட உட்காந்து எப்படி இந்த ஹோம் தியேட்டர் வந்து பில்ட் பண்ணலான்னு சொல்லி நானும் சரி எங்களோட டீமும் சரி உங்களுக்கு வந்து நிறைய கைடன்ஸ் வந்து கொடுப்போம், நிறைய கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம ஏறக்குறைய இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வேணும், நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி எங்கள் ஷோரூம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்கள் ஷோரூமுக்கு நீங்கள் வாக்இன் பண்ணியே இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். PB16 அல்ட்ரா. சப்போஸ் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் சென்னை இருக்கீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணால் போதும், உங்களோட டோர் ஸ்டெப்போ இல்லை உங்களோட நியரஸ்ட் பாயிண்ட்டுக்கோ நாங்கள் வந்து டெலிவர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே வந்து இப்போது எல்லாமே நெட்வொர்க்குள்ளே வந்துருச்சு. ஸோ யாருமே வந்து சென்னைக்கு வெளியில் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ ஹேவிங் செட் தட் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய வீடியோஸ் வந்து காத்திருக்கு உங்களுக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அல்ட்ரா ப்ரீமியம் ஹோம் தியேட்டர் செட்டப்லாம் இருக்குது நிறையா. ஸோ எல்லாமே ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே ப்ராப்பராக எடிட் பண்ணி ஒன்று ஒன்றா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.